ஆனா ஒரு குடும்பத்துக்குள்ள ஒரு வீட்ல ஒரு பொய்ய சொல்லி அது வெளியவே தெரியாம வாழ்ந்துட முடியாது. நீ சொன்ன பொய்யெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா ஒரு நாள் அவங்களுக்கு தெரிய வந்துரும். இதுவும் தானா தெரியறதுக்குள்ள நீயே சொல்லிருன்னு தானே சொல்ற. புரிஞ்சுக்க கல்யாணி. ஒண்ணும் வேண்டாம். எப்போ எதை செய்யணும்னு எனக்கு தெரியும். ஓ நல்லதுக்கு தாண்டி சொல்ற. என் நல்லதுக்குன்னு சொல்லி சொல்லிதாமா என் வாழ்க்கையவே நீ அழிச்சிட்ட. உன்னாலதான் நான் இப்ப இந்த நிலைமையிலேயே இருக்கேன். உன் கடமையை முடிச்சா போதும்னு யாரு என்னன்னு பாக்காம எனக்கு விவரம் தெரியாத வயசுக்கு முன்னாடியே எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்ட. அந்த வாழ்க்கையில நான் பட்ட கஷ்டம், வலி, வேதனை எல்லாமே எனக்கு மட்டும்தான் தெரியும். எப்படியோ கடவுள் என்ன அதுல இருந்து வெளியே வர வச்சுட்டாரு. இப்ப நானா எனக்குன்னு ஒரு வாழ்க்கையை தேடிக்கிட்டேன். அதையும் நீ அழிக்க பாக்குறல்ல. ஆளாதடி. இப்படி எல்லாம் நடக்கும் நான் நினைக்கல. ஆனா நீ மாப்பிள்ளையோடையும் கிறிஸ்டோடையும் ஒன்னா அந்த வீட்டுல சந்தோஷமா வாழணும்னு நான் கும்பிடாத நாளே இல்லடி. ஒரு நாள் அது நடக்கும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. எங்க நடக்குது? அதான் அந்த முத்து கிறிஷ கூட்டிட்டு வந்து வீட்டுல தங்க வச்சிருக்கானே. நான் நினைவில்லாதப்ப அவன் கூட்டிட்டு போயிருக்காண்டி. சரி இப்ப நான் என்ன பண்ணணும் சொல்லு. ஆமா, இத்தனை நாள் நான் சொன்னது அப்படியே நீ கேட்ட பாரு. இப்ப சொல்லு நான் என்ன செய்யணும். முத்து வரும்போது அவன் கிட்ட கிறிஷ திரும்ப கூட்டிட்டு வந்து விட்டுட்டு போக சொல்லு. அவன் அந்த வீட்டுக்கு வரக்கூடாது. அப்ப கிறிஷ் எங்க இருப்பான்? அதுக்கு நான் ஏதாச்சும் ஏற்பாடு பண்றேன். நீ சும்மா இருந்தாலே போதும். தயவு செஞ்சு இந்த வீட்டுல நான் மாட்டிக்கணும்னு நீ வேண்டிக்கிட்டு இருக்காத. அம்மா எதுக்கு இப்ப இங்க வந்த? உன்னை பார்க்கணும்னு தோணுச்சுமா. உன் பக்கத்திலேயே நான் படுத்துக்கிட்டா? இல்ல கிறிஷ், உனக்கே தெரியும்ல அது முடியாது. எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு உன்னை இப்படி தனியா விடுறதுக்கு. நீ பக்கத்துல இருந்து உன் கூட பேச முடியல. நீ யாரு என்னன்னு யாராச்சும் கேட்டா எதுவுமே சொல்லக்கூடாது. நான் தான் உன் அம்மான்னு மட்டும் சொல்லவே கூடாது, சரியா?